இது வெறும் குத்துசாவி இல்ல, எங்க வீட்டு பரம்பரை கௌரவம். அது மட்டும் இல்ல, இந்த வீட்டோட பரம்பரை மரியாதையும் இதுதான். உனக்கு என்ன செய்ய தோணுதோ அதை செய். எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்படியே இரு. ஆனா நீ என்ன செஞ்சாலும் அது தப்புன்னு யாரும் உன்னை சொல்லிடக்கூடாது, உன்னை கேட்கவும் கூடாது. அது ஒண்ணுதான் நான் இப்ப உன்கிட்ட எதிர்பார்க்கிறேன். உங்க மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு எனக்கு இந்த கொத்து சாவிய குடுக்கறீங்கல்ல, வேண்டாம், நீங்க எடுத்துட்டு போங்க. இல்ல, மனப்பூர்வமா தான் நான் தரேன், மனசு கஷ்டத்தோட இல்ல. பாத்தீங்களா, உங்க வீட்டு பெரிய பாக்கியத்தையும் பெரிய மரியாதையும் இப்போ ஏன் கையில இருக்கு. சொன்னல, நான் நினைச்சேன்னா முடியாதது எதுவுமே இல்ல. என்ன பட்ட பகல்லையே திருடி மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் சுருட்டிட்டு இருக்காளேன்னு யோசிக்கிறீங்களா? இந்த நகை மேல இருக்கிற எல்லா ரைட்ஸும் எனக்கு வம்சி கொடுத்தாரு. அத்தை, கொஞ்சம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல? என்னங்க, எப்படி இருக்கு? உனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா நிஜமாவே எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது, இன்ட்ரெஸ்ட் கூட இல்ல. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? உங்களுக்கு பிடிக்குமேனு தான் போட்டுக்கிட்டேனே தவிர எனக்காக இல்ல. அதோட இதெல்லாம் எனக்கு எதுக்குங்க? எப்படியும் இன்னும் 2 நாள்ல சாக போறேன். சவத்துக்கு அலங்காரம், புடவை, பூவு, மஞ்சள், குங்குமம், அவ்வளவுதான். சந்தனா, அந்த மாதிரியெல்லாம் சொல்லாத. நிஜமாவே இது யாருக்கு போட்டு விட்டா நல்லா இருக்குமோ அவங்க தான் போட்டுக்கணும். கீர்த்தி, ஒரு நிமிஷம் இங்க வாயே. அப்பா, இந்த நகை போட்டு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அழகா இருக்க வேண்டியது நான் இல்ல, இந்த நகையெல்லாம் உனக்கு போட்டாலும் ரொம்பவே அழகா இருக்கும். எனக்கா? எனக்கு எதுக்கு? நான் சொல்றத கேளு. முதல்ல உட்காரு. அது இல்ல, உட்காரு கீர்த்தி. இப்ப இதெல்லாம் எனக்கு எதுக்குமா? பேசாம இரு. என்ன சந்தனா இதெல்லாம்? இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு உன் புருஷன் முன்னாடி போய் நின்னு வச்சுக்கோ, அம்மா என் பொண்டாட்டி தங்கம்னு சொல்லுவாரு. இவ்வளவு தங்கம் போட்டுக்கிட்டா பாக்குறவங்க வேற என்ன சொல்லுவாங்க? இப்போ நீ எப்படி இருக்க தெரியுமா? மங்கள கௌரி அம்மா அங்க எங்கேயோ இல்ல, இங்கதான் இருக்காங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த பிசாசு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்தலான்னு பாக்குறான். வம்சிக்கு அவ உண்மையான சுரூபம் என்னன்னு தெரிய வைக்கிறதுக்கு இதுதான் நல்ல சந்தர்ப்பம். சாக போறவளுக்கு நகை ஆசை எதுக்குன்னு புரிய வைக்கணும். அப்பவாவது அவன் மனசு மாறுதான்னு பாக்கலாம். என்னடா என்ன? அங்க பாருங்க பாட்டிமா, பாத்தீங்களா யார் எல்லா நகையும் போட்டிருக்காங்க? நீங்க சொல்லி தாலி கட்டின பொண்ணு தானே அவ. நம்மள கண்டத்துல இருந்து வெளியே கொண்டு வந்து அவ பலியாக போறான். இவ்வளவு தியாகம் பண்ண அந்த பொண்ணு மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட கருணை இல்லையா? இவ்வளவு பெரிய ராட்சசங்களா நீங்க? சீச்சி, நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது உங்க கூட நான் இருக்கேன்னு நினைச்சா எனக்கு என் மேலே வெறுப்பு வருது. ஹேய் கிழவி, நில்லு. எப்படி இருக்கு என் ஆக்டிங்? பூரிச்சு போற மாதிரி இருக்குல்ல? நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் வேணும்ட்டே வம்சி முன்னாடி அந்த நகை எல்லாத்தையும் கீர்த்திக்கு போட்டு விட்டேன். எப்படியும் அந்த நகையெல்லாம் எனக்கு எதுக்கு சொல்லு? இந்த சொத்தே எனக்கு வரும்போது கேவலம் 10-15 லட்சத்துக்கு ஆசைப்படுவேன். அந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த கீர்த்தி எப்படி இருக்கான்னு ஞாபகம் இருக்கா? அதான் கிழவி, நம்ம ஊர் சைடெல்லாம் பலி குடுக்கறதுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி ஆட அலங்காரம் பண்ணிருப்பாங்கல்ல, அப்படி இல்ல?